சரி, கவனிப்பா. ஒரு டைம் ஃபுல்லாகவே நடத்திட்டு போயிடலாம். ஹெட்டிங் எழுதிக்கோ. மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஒரு டைம் ஃபுல்லாக நடத்திட்டு முடிச்சிடலாம். ஸோ காக்ரோச் ஆல்ரெடி கவனிச்சுங்க, அப்படியே ஒரு மேலோட்டமாக கவனிச்சுக்கப்பா. சரி, காக்ரோச்சை பொறுத்த வரைக்கும் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயோசியஸ். அப்படின்னா என்னது? மேல் தனியாக இருக்கும், ஃபீமேல் தனியாக இருக்கும். யூனி செக்ஸுவல்னு சொல்லுவோம். பைசெக்ஸுவல் இல்லை, யூனி செக்ஸுவல். ஸோ அப்போ மேல் தனி இருக்குது, ஃபீமேல் தனி இருக்குது. சொல்லணும், வார்த்தை திருப்பி சொன்னால் அது கொஞ்சம் மைண்டில் ஏறும். ரைட்டு, இதில் கூட செக்மெண்ட்ஸை தெளிவாக பார்த்துக்கணும். கால் எடுத்துக்கலாம். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா டெஸ்டிஸ்லேருந்து ஆரம்பிக்குது. சார் டெஸ்டிஸ் எங்கேருந்து சார் ஆரம்பிக்கும்? ஒன்று செக்மெண்ட்டாக போட்டால் அப்டமனில் 1 2 3 4 5 6 7 8 9 10th செக்மெண்ட். 10th செக்மெண்ட் இப்படி செக்மெண்ட்டாக இருக்கும். செக்மெண்ட் மட்டும் அப்புறம் தனியாக எடுத்து நோட்ஸ் எழுதி என்னென்ன செக்மெண்ட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு மெமரி பண்ணிக்கும். அதுதான் நம்மளை குழப்பி விட்டுரும். ரைட், இதில் கரெக்டாக 4வது செக்மெண்ட்டில் ஆரம்பித்து 6வது செக்மெண்ட் வரைக்கும் இது வரைக்கும் என்ன பார்க்கலான்னா டெஸ்டிஸ் பார்க்கலாம். குட்டி குட்டியாக இப்படி ரவுண்ட் பால் மாதிரி இருக்கும். சார் ஒரே ஒரு டெஸ்டிஸ் தான் சார் இருக்குமானா அப்படி இல்லை. இதுக்கு நேராக இந்த பக்கமும் என்ன இருக்கும்? டெஸ்டிஸ் இருக்கும். அப்போ எத்தனை டெஸ்டிஸ் சார் இருக்குன்னா பேர் ஆஃப் டெஸ்டிஸ். பேர் ஆஃப் டெஸ்டிஸ், ஜோடி விந்தகங்கள்னு சொல்லுவாங்க. ரைட், டெஸ்டிஸ். சரி, டெஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேர் ஆஃப் டெஸ்டிஸ். எந்த சைடு சார் தெரியும்? லேட்ரல் சைடு. சரியா, லேட்ரல் சைடு. ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இது எடுத்துக்கலாம். சரியா, டெஸ்டிஸ். ஸோ இதுதான் காக்ரோச்சோட ஃபுல் பாடி. அப்படின்னா காக்ரோச் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த சைடு தான் லேட்ரல். ஸோ இந்த லேட்ரல் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா டெஸ்டிஸ் தெரியும். அதே மாதிரி இந்த சைடு கட் பண்ணி பார்த்தா இந்த சைடுமே டெஸ்டிஸ் இருக்கும். லேட்ரல் சைடில் ஸ்பைராக்கிள் இருக்கும். ஸ்பைராக்கிளுக்கு உள்ளே போகிறப்போ டெஸ்டிஸ் இருக்கும். இதுதான் வயிறு பகுதி. ஓகேவா? இது வரைக்கும் வயிறு அப்படின்னா இதில் 1 2 3 4 இந்த இடத்துல ஆரம்பித்து 5 6 7 இது வரைக்கும் டெஸ்டிஸ் அப்படிங்கிறது இந்த சைடில் இருக்கும். ஸோ லேட்ரல் சைடில் நமக்கு டெஸ்டிஸ் இருக்கும். இதுக்கான லொக்கேஷன் மட்டும் தெளிவாக பார்த்துக்கணும். லேட்ரல் சைடு டெஸ்டிஸ். நெக்ஸ்ட்டு கரெக்டாக இந்த 6th செக்மெண்ட்டுக்கு நேராக வரணும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குட்டி குட்டி டியூபாக இந்த இடத்துல டெவலப் ஆகிருக்கும்.
ஓகேவா? இதுக்கு பேர் ஸ்மால் டியூபுல். இதை சுற்றி கொஞ்சம் பெரிய சைஸ் டியூபாக டெவலப் ஆகிருக்கும். இதுக்கு பேர் லாங் டியூபுல். இதுக்குள்ள உள்ளுக்குள்ள செமினல் வெசிக்கல். ஸோ செமினல் வெசிக்கல், லாங் டியூபுல், ஸ்மாலர் டியூபுல். இது 3 டியூபுலையும் சேர்ந்தது தான் மஷ்ரூம் கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது 3 சேர்த்தது தான் மஷ்ரூம் கிளான்ஸ். காளான் வடிவ சுரப்பி. இந்த மஷ்ரூம் கிளான்ஸ் எங்கே சார் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 6th to 7th செக்மெண்ட்டில். சரியா? இதுக்கு ஷார்ட்கட் இந்த எஸ்ஏ சொல்லியிருப்பேன். 6, 7 ரெண்டுலேயுமே எஸ்எஸ்ன்னு இருக்கும். ஸோ 6th 7th மஷ்ரூம் கிளான்ஸ் இருக்கும். 4 to 5 டெஸ்டிஸ் இருக்கும். டெஸ்டிஸ் பேராக இருக்கும். இப்போ இது ரெண்டு எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இங்கேருந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி வெளியே வரும். அந்த மாதிரி டியூபாக கனெக்ட் ஆகும். இந்த டியூபுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாசா டிஃபரன்ஸ். அடுத்த இல்லையா? சொல்லு. வாசா டிஃபரன்ஸ். சரி சார், வாசா டிஃபரன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா நான் கீழே வந்துருங்க. கீழே இந்த போர்ஷனில் மட்டும் அழியல. கரெக்டாக கீழே இந்த போர்ஷனில் மட்டும் சில எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா பார்ட் இருக்குது. அது முக்கியமாக பெல்லோமியர் மட்டும் கரெக்டாக ட்ரா பண்ண கற்றுக்கும். பெல்லோமியர் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது டிடிலேட்டர். ஓகேவா? டிடிலேட்டர் இந்த மாதிரி ஒரு சின்ன கூர் கம்பி மாதிரி இருக்கும். டிடிலேட்டர். இது வரைக்கும் கிளியரா? டிடிலேட்டர். டிடிலேட்டருக்கு அப்புறம் லிசன், இதுக்கு பக்கத்தில் இன்னொன்று டெவலப் ஆகிருக்கும். ரவுண்ட் ஷேப்பாக முடியும். சூடோஃபீனஸ். சூடோஃபீனஸ் போலி ஆண் இனப்பெருக்க குழல். சூடோஃபீனஸ். ரைட் சார், ஓகே. இதுக்கு நல்ல கவனி. இதுக்கு மேலே ஒரு பெல்லோமியர் லொக்கேட் ஆகிருக்கும். அதுக்கு அந்தளவுக்கு ஒர்க்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு பெல்லோமியர் லொக்கேட் ஆகிருக்கும். ரைட். இதுக்கு பக்கத்தில் ஒரு பெல்லோமியர் லொக்கேட் ஆகிருக்கும். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஓப்பனிங்கில் இருக்கணும். கொஞ்சம் இந்த சைஸ் பத்தலைங்கனால நான் போடுறேன். சைஸ் கொஞ்சம் பத்தலை. கவனிச்சிட்டேவா? இந்த இடத்துல இப்படி இருக்கும். ரைட். அடுத்தது இன்னொரு பெல்லோமியர் கொயாக்கா ஷேப்பில் ஒன்று இருக்கும். இது ஒரு பெல்லோமியர். ரைட். இது ரெண்டையும் சேர்த்து இதுவும் சேர்த்து லெஃப்ட் சைடில் கூடிய பெல்லோமியர். இது காக்ரோச்சோட லெஃப்ட் சைடு, இது காக்ரோச்சோட ரைட் சைடு. லெஃப்ட் சைடில் கூடிய பெல்லோமியர் இது ரெண்டும். ரைட். அவ்வளோதான் சார். பெல்லோமியர் முடிஞ்சானா? அப்படி கிடையாது. இன்னொரு பெல்லோமியர் இருக்கு. ரைட் சைடில் இப்படி வாழைப்பழத்தை கவுத்து போட்ட மாதிரி ஒன்று இருக்கும்.
இதுக்கு பேர் ரைட் பெல்லோமியர். ரைட். இந்த பெல்லோமியர்னு நான் எங்கெங்கெல்லாம் சொல்கிறேனோ ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பெல்லோமியர்னு எங்கெங்கெல்லாம் சொல்கிறேனோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைட்டேனியஸால் ஆக்கப்பட்ட பொருள். கைட்டேனியஸ், கைட்டின்னா பொருள், ஓகேவா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கெட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். கைட்டேனியஸில் ஆகிருக்கும். ஏசிமெட்ரிக்கல், இது நீட்டில் கேட்டுகிட்டே இருப்பான். ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஷேப் இல்லை, நீ பார்த்தா தெரியும். இது முக்கோண ஷேப்பில் தான் இருக்குது, செவ்வக ஷேப்பில் தான் இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. பெல்லோமியருக்குன்னு என்ன ஒரு ப்ராப்பர் ஷேப் இருக்காது. ஸோ அதனால் கைட்டேனியஸ் ஏசிமெட்ரிக்கல் யாரை பெல்லோமியர்னு சொல்லணும். ரைட், ஓகே. இன்னும் ஒரே ஒரு பெல்லோமியர் கரெக்டாக இந்த இடத்துல. ரைட், அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் பெல்லோமியர். இது வந்து வென்ட்ரல் பெல்லோமியர். இது வென்ட்ரல் பெல்லோமியர். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், இவ்வளோ தானே சார் இதில் பார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா 2 ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் இருக்குது. என்ன கலரில் எடுத்துக்கலாம்? வேறு ஏதாவது கலர் எடுத்துக்கலாம். இங்கே கீழே இதுதான் ஸ்டைல், கவுட்டல் ஸ்டைல் இல்லையா, ஆனல் ஸ்டைல். மேலில் மட்டும்தான் இது இருக்கும். அண்ட் ஸ்டிஃபாக 2 கொம்பு மாதிரி இருக்கும். இதுவும் சென்சார்கனாகவும் இருக்கும், நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். இந்த போட்டுக்கு பேர் ஆனல் சர்க்கஸ். ஆனல் சர்க்கஸ். ரைட் பெல்லோமியர் ஆனல் சர்க்கஸ், வென்ட்ரல் பெல்லோமியர் கவுடல் ஸ்டைலில் மேல் காக்ரோச்சுக்கு இருக்கும். ரைட், இதை நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். எப்படி சார் கனெக்ட் பண்ணுறதுனா ஒரு பெரிய இதை எடுத்துக்கலாம். இங்கிருந்து இந்த மஷ்ரூம் கிளாண்ட் இருக்குல்ல, மஷ்ரூம் கிளாண்ட்லேருந்து ஒரு பெரிய டியூப் ஒன்று டெவலப் ஆகணும். எஜாக்குலேட்டரி டக்குன்னு சொல்லுவாங்க இதை. இங்கிருந்து கரெக்டாக பாரு, இந்த லெஃப்ட் பெல்லோமியரில் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இன்னொரு எஜாக்குலேட்டரி டக் ஓப்பன் ஆகி கரெக்டாக இந்த ரைட்டு வென்ட்ரலில் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். அப்போ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், பெல்லோமியருங்கிறது வேறு எதுவும் இல்லை, இந்த மேல் ஜெனட்டல் ஆர்கனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏசிமெட்ரிக்கல் பார்ட், அவ்வளோதான் பெல்லோமியர். இந்த போர்ஷனுக்கு பேர் எஜாக்குலேட்டரி டக்ட், விந்து வெளியேற்ற குழல். சரி, எஜாக்குலேட்டரி டக்ட் எங்க இருந்துன்னா மஷ்ரூம் கிளாண்ட்லேருந்து இங்கே வரும். இந்த சின்ன ஹோல் கரெக்டாக இந்த வழியாக தான் விந்தணுக்கள் வெளியே வரும். இந்த ஹோலுக்கு பேர் வந்து மேல் கோனோஃபோர். மேல் கோனோபோர். ஆண் இனப்பெருக்க துளைன்னு சொல்லுவாங்க, மேல் கோனோஃபோர். இதுவும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், மேல் கோனோஃபோர் எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா எதுன்னா பெல்லோமியர் வெளியிருந்து பார்த்தா தெரியும், அண்ட் இந்த மேல் கோனோஃபோர் வெளியிருந்து பார்த்தா தெரியும். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா, வெளிப்புற இனப்பெருக்க உறுப்புகள்னு சொல்லுவாங்க. சரி சார், காக்ரோச்சில் இது எந்த லொக்கேஷனில் சார் பார்க்கலாம்? இதுதான் காக்ரோச் அப்படின்னா கணப்பாரு, இதுதான் காக்ரோச் அப்படின்னா இந்த காக்ரோச்சோட லேட்டரல் சைடு, இது வந்து டார்சல் சைடு, இது வென்ட்ரல் சைடு வயிறு பக்கம். வென்ட்ரல் சைடில் டிப்பில் இந்த கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டல் ஓப்பனிங்ஸ் இருக்கும் காக்ரோச்சுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல பார்க்கலாம் சார்? இதை இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா இடம் இருக்கா? எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா எது எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பெல்லோமியர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெல்லோமியர் எல்லாமே எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா தான். அண்டு மேல் ஜெனட்டல் போர் ஆர் கோனோஃபோர் இதெல்லாம் என்னது? எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா. இது எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்டால்
இது ரெண்டுமே வென்ட்ரல் சைடு ஆஃப் த காக்ரோச். லொக்கேஷன் ஞாபகம் வச்சுக்கோ, வென்ட்ரல் சைடு ஆஃப் த காக்ரோச். இடையில நான் சைடில் எழுதி போகிறேன், நீ டீட்டெயில் எழுதி வச்சுக்கோ. கிளியரா? சரி, இப்போ தான் நம்ம மெக்கானிசமே ஆரம்பிக்க போகிறோம். என்ன காக்ரோச்சில் இருக்குது அப்படின்னு கவனிப்பா. டெஸ்டிஸ் இருக்கு பார்த்தியா, இந்த இடத்துல தான் விந்தணுக்கள் உருவாகும். இந்த இடத்துல ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எங்கே உருவாகும்னா ஸ்பெர்ம்ஸ் உருவாகக்கூடிய இடம் டெஸ்டிஸ். டெஸ்டிஸ் லொக்கேட் ஆகக்கூடிய செக்மெண்ட் 4 to 6, 4th to 6th செக்மெண்ட்டில் டெஸ்டிஸ் இருக்கும். ஆனால் கவனிச்சுக்கோ, இதுலேருந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக அந்த விந்தணுக்கள் குட்டி குட்டியாக உருவாகி இங்கே வரும். அது என்டர் ஆகக்கூடிய இடம் மஷ்ரூம் கிளான்ஸ். மஷ்ரூம் கிளான்ஸ்ல என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான பார்ட் செமினல் வெசிக்கல். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? செமினல் வெசிக்கல், தமிழ்ல அதே வார்த்தை வரும். தமிழ்ல இங்கிலீஷ் அந்த வார்த்தை பார்த்து வச்சுக்கோ. செமினல் வெசிக்கல். செமினல் வெசிக்கல்னா என்ன கண்ணா கவனி. இந்த ஸ்பெர்ம் வந்து குட்டியாக வரும். இது வந்து பார்த்தோன்னா ஸ்மால் பேபி, குட்டி பேபி மாதிரி. இந்த பேபி வளர்றதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸு, ஃபுட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் செமினல் வெசிக்கல். சார் ஃபார்ம் ஆன உடனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருமானா வராது. இனப்பெருக்க காலகட்டத்தில் தான் வெளியே வரணும். அதனால் இந்த குட்டி இதெல்லாம் எங்கே வரும்? இங்கேருந்தும் எல்லாமே எங்கே போயிடும் அப்படின்னு கேட்டால் செமினல் வெசிக்கல் போகும். செமினல் வெசிக்கலோட ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா, செமினல் வெசிக்கலோட ஒர்க்கு தனியாகவே எழுதி போடுறேன். செமினல் வெசிக்கலுக்கு 2 ஒர்க்கு. ஒன்று வந்து க்ளூ கொடுக்கும். க்ளூனா பசை மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸு. அந்த வரக்கூடிய இதெல்லாம் ஒரு ஸ்பெர்ம் அப்படின்னா, பிறந்த வந்து ஸ்பெர்ம், குட்டி ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னா, இந்த ஸ்பெர்மை சுற்றி நல்லா கம் மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிவிடும், தண்ணி மாதிரி. ஏன் சார்னா அப்போ தான் அது காஞ்சி போகாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் அதுக்கு தேவையான ஃபுட்டையும் கொடுக்கும், ஃபுட்டையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். குளுக்கோஸ் மாதிரி. கிளியரா? ரைட். அப்போ இதெல்லாம் பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு கட்டி மாதிரி தெரியும். நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம்னா இதெல்லாம் பார்க்க ஒரு சின்ன கட்டி மாதிரி தெரியும். இதில் ஏகப்பட்ட ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். இந்த ஷேப்புக்கு பேர் ஸ்பெர்மட்டோபோர். எழுதிக்கலாம், கவனி. ஸ்பெர்மட்டோபோர். ஸ்பெர்மட்டோஸ்போர் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை பார்த்துக்கோ. ஸ்பெர்மட்டோஸ்போர். இந்த ஸ்பெர்மட்டோஸ்போர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் ஸ்பெர்ம். நிறைய ஸ்பெர்ம் இருக்காது, ஸ்பெர்ம்ஸ் இருக்கும், ப்ளூரல். ஓகேவா? அண்ட் அதுக்கு தேவையான க்ளூ பசலாக இருக்கும், அதுக்குள்ளே ஸ்பெர்ம் இருக்கும், அதுக்கு தேவையான ஃபுட் இருக்கும், அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். இருப்பா, அதுக்கு தேவையான வாட்டர் கிடைக்கும். இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அந்த தொகுப்புக்கு பேர் தான் ஸ்பெர்மட்டோபோர். ஸ்பெர்மட்டோபோர் எங்கே ஃபார்ம் ஆகுது, அதோட லொக்கேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா நீ சொல்ல வேண்டியது செமினல் வெசிக்கல். செமினல் வெசிக்கல் தான் ஸ்பெர்மட்டோபோர் கிரியேட் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஞாபகம். ரைட். லாங் டியூபிள், ஸ்மால் டியூபிள் தேவையான சப்ஸ்டன்ஸு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சுரந்து கொடுக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு கிளாண்டுமே இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே இன்னொரு கிளாண்ட் இருக்கும், இதுவுமே சில நியூட்ரிஷன்ஸை கொடுக்கும் வளரக்கூடிய ஸ்பெர்முக்கு. இதுக்கு பேர் தாலிக் கிளாண்ட். ஓகேவா? இதுக்கு பேர் தாலிக் கிளாண்ட். ஸோ இந்த மாதிரி தாலிக் கிளாண்ட், ஸ்மால் வெசிக்கல், ஸ்மால் டியூபிள், லாங் டியூபிள், செமினல் வெசிக்கல் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஸ்பெர்மை வந்து டெவலப் பண்ண வைக்கிறாங்க. ஒரு ஸ்பெர்மா இல்லாமல் ஒரு சின்ன கட்டி மாதிரி கிரியேட் பண்ணி நிறைய கட்டிகளை உருவாக்கும். ஒரு ஸ்பெர்மட்டோபோர் தான் இருக்குமா சார்னா மல்டிபிள் ஸ்பெர்மட்டோபோர் உருவாயிடும்.
அங்கங்கே என்ன கிரியேட் ஆகும், அந்த மாதிரி மல்டிபிள் ஸ்பெர்மட்டோஃபோர் உருவாயிடும். இதெல்லாம் பத்திரமா இங்கே ஸ்டோர் ஆகும். சரி சார், ரீப்ரொடக்ஷன் நடக்குது, ஜெக்ஸ்டா பொசிஷன் சொல்லுவாங்க. 2 காக்ரோச்சும் ஆப்போசிட் டைரக்ஷனில் கனெக்ட் ஆகும். எப்படி ஒரு மேல் காக்ரோச்சும் ஃபீமேல் காக்ரோச்சும் ஆப்போசிட் டைரக்ஷனில் கனெக்ட் ஆகும். இது பேர் தான் ஜெக்ஸ்டா ரீப்ரொடக்ஷன். சரி, இப்படி கனெக்ட் ஆகிற டைமில், அதாவது ரீப்ரொடக்ஷன் டைமில் கவனிப்பேன், கவனி முடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோ போர் வெளியே வரும். ஸ்போம் வெளியே வராது, ஸ்பெர்மட்டோ போர் வெளியே வரும். இது வழியாக போகும். இதுக்கப்புறம் அது எங்கே போகுது அப்படிங்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் தான் சொல்ல முடியும். இதோட இங்கே மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஒர்க்கு முடிஞ்சு. இது குழந்தைய பெற்றெடுக்காது, மேல் வந்து இதில் குழந்தைய பெற்றெடுக்காது. அப்படிங்கிறப்போ அப்போ குழந்தை எப்படி உருவாகுது, நியூ காக்ரோச் நிம்புன்னு சொல்லுவாங்க, அது எங்கே கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் தான் சொல்லி ஆகணும். இதெல்லாம் ட்ரா பண்ணிவிட்டேன். இதில் சொன்ன பாயிண்ட்ஸ் என்னென்ன அதில் நோட் பண்ணாத பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் கேதர் பண்ணி நோட் பண்ணிக்கோ. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் எழுதிக்கப்பா, காக்ரோச்சோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி இந்த ஷேப் மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். சரி, இதே மாதிரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் என்ன கவனிச்சுக்கோ. சரி, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் அப்டமன் தான், ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு வந்து தொராசிக் தேவைப்படாது, தொராசிக் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் தொராசிக் அப்டமன் ஆரம்பிக்கும். ஸோ இது கீழே இருக்கிறதெல்லாம் அப்டமன் ரீஜன். வயிற்று பகுதி, வயிறில் வந்து நம்பர் போடணும். வயிற்றில் ஆரம்பிக்கிறப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10th செக்மெண்ட், இப்படி தான் பிரிக்கணும். புரிஞ்சா? அடுத்து கவனிச்சோ, இந்த இடத்துல 2வது செக்மெண்ட்ல ஆரம்பிக்கணும். ஆனால் இதில் வந்து டிஃப்ரெண்டாக ஆரம்பிக்கணும். எப்படின்னா, ரெண்டாவது செக்மெண்ட்லேருந்து இப்படி 5வது செக்மெண்ட் வரைக்கும் இப்படி கொண்டு வா. ஒரு சின்ன பூ மொட்டு மாதிரி வரணும். ரைட், இந்த பக்கம் மட்டும் இல்லை, இந்த பக்கமும் அதே மாதிரி தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா? கரெக்டாக 6வது செக்மெண்ட் வரப்போ இது சேர்த்துடணும். பட் இங்கே ஈக்குவல் டு 6, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஓகே. இப்படி கரெக்டாக 6வது செக்மெண்ட்டில் எப்படி இருக்கணும், நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். இந்த இடம் 6, இந்த இடம் 7. ரைட், கவனி. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பிரிக்கணும். 1 2 3. எத்தனை சாம்பர் கிரியேட் ஆகணும்? 1 2 3 4. 4 சாம்பர் இருக்கணும், 4 பொட்டி மாதிரி இருக்கணும். இதுலேயும் கிரேட்டா? லிசன், கவுண்ட் பண்ணா 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 பார்ட் இருக்குல்ல, இந்த 8 பார்ட்டுக்கும் இந்த 8 பார்ட்டுக்கு பேர் ஓவரியோல், ஓவரியோல்ஸ், நுண் அண்டங்கள்.
பாயிண்ட் புரியுதா? 8க்கு பேர் ஓவரியோல்ஸ் இல்லையா, ஓவரி டியூப் இல்லையா, ஓவேரியன் டியூப், இந்த ஓவேரியன் டியூப்னு சொல்லுவாங்க. ரைட், இது ஒன்று. இது ஒன்று இந்த பேர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேருக்கு பேர் அதுதான் ஓவரி, அண்டகம். அண்டகம் வந்து பார்த்தீங்கன்னா பேராக இருக்கும். எத்தனாவது இடத்துல இருந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படி கேட்டிங்கன்னா, அப்டமோட 2வது செக்மெண்ட்டில் ஆரம்பித்து 6வது செக்மெண்ட் வரைக்கும் இருக்கும். 2வது செக்மெண்ட்லேருந்து 6வது செக்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடியதான் ஓவரி. ஒரு ஓவரி அப்படிங்கிறது 4 சாம்பர், 2 ஓவரிங்கிறது இன்னொரு 4 சாம்பர், 8 சாம்பர் இருக்கும். ரைட், இந்த சாம்பருக்கான முடிகிற இந்த 6வது செக்மெண்ட்டுக்கு நேராக ஒரு வெளியே இது ஒரு டியூபு, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டியூப் ஒன்று வளர்ந்துருக்கும். இதுலேயும் கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக டியூப் லைட்டாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ரைட், இதுக்கு பேர் என்னங்க சார்? ஸ்பெர்மாத்திக்கா. ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஸ்பெர்ம்னு வருதே அப்படின்னா கரெக்டு தான், ஸ்பெர்மாத்திக்கா தான், விந்து கொள்பை தான். நம்ம ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் பார்த்துட்ருக்கோம், பட் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணு. விந்து கொள்பை இல்லையா சேமிப்பு பை எது வேணால் சொல்லலாம். ஸ்பெர்மாத்திக்கா ரொம்ப முக்கியமான போர்ஷன். ரைட் சார், ஸ்பெர்மாத்திக்கா எனக்கு புரிஞ்சிச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோ, லேட்டராக இவனை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்பெர்மாத்திக்கா அப்படிங்கிறது எத்தனாவது போர்ஷனில் சார் இருக்கும்? 6th செக்மெண்ட் ஆஃப் அப்டமன். 6th செக்மெண்ட் ஆஃப் அப்டமன். கரெக்டாக 6வது செக்மெண்ட்டுக்கு நேரம் என்ன இருக்கணும்? ஸ்பெர்மாத்திக்கா இருக்கும். இந்த ஸ்பெர்மாத்திக்கா அண்டு இந்த ஓவரி இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி கரெக்டாக பாரு, இந்த இடத்துல இருந்து 7லேருந்து ஆரம்பிக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை. இதில் ஒன்று சேர்ந்து இப்படி ஒரு சின்ன பொட்டி மாதிரி இடத்துல ஓப்பன் ஆகும். இதுக்கு பேர் ஜெனட்டல் பவுச். இதுக்கு பேர் ஜெனட்டல் பவுச். இது கிளியரா? ஜெனட்டல் பவுச்சில் 2 போர்ஷன் இருக்குமா, கவனி. வெள்ளை கலர் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் தெரியுது. இது வரைக்கும் ஒன்று, அதுக்கப்புறம் இதுவே கொம்பு மாதிரி ஒன்று வந்திருக்கும், இப்படி வளர்ந்துருக்கும். இந்த கேப்புக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டல் சாம்பர். இது அந்த கொம்பு மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வெஸ்டிபுலம். ஸோ ஜெனட்டல் சாம்பர் அண்ட் வெஸ்டிபுலம் இது ரெண்டும் சேர்ந்தது தான். இது ரெண்டும் சேர்ந்தது என்னது? ஜெனட்டல் பவுச். கரெக்டாக இந்த ஸ்பெர்மாத்திக்கா அப்படிங்கிறது எதில் ஓப்பன் ஆகும்னு கேட்டேன்னா, எதை பார்த்த மாதிரி ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா ஜெனட்டல் சாம்பர். ஜெனட்டல் சாம்பருக்கு மேலே இருக்கும் கரெக்டாக இந்த ஸ்பெர்மாத்திக்கா அப்படிங்கிறதும் இருக்கும். அதே மாதிரி ஓவிடக்கும் எதுக்கு மேலே தான் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, அதுவும் ஜெனட்டல் சாம்பரை பார்த்த மாதிரி தான் இருக்கும். சரி, என்ன சார் நடக்க போகுது சொல்கிறேன். இனிமேல் வெஸ்டிபுலத்தை குறைஞ்சிக்கலாம், தெளிவா. இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்கிறேன். ரைட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட்ஸு. இன்னும் ஒரே ஒரு பார்ட் இருக்கு. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரம் மாதிரி வளர்ந்துருக்கும். கொலேட்ரியல் கிளான்ஸ். கொலாட்ரல் கிடையாது, கொலேட்ரியல் கிளான்ஸ் ரொம்ப முக்கியம். கொலேட்ரியல் கிளான்ஸ் இதையும் பார்த்துக்கணும். ரைட், ஓகே கவனி. ஸோ இது வந்து முக்கியமான போர்ஷன்ஸ். என்னென்ன போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெர்மாத்திக்கா, ஜெனட்டல் பவுச், கொலேட்ரியல் கிளான்ஸ் அண்ட் ஓவரி.
இப்போ இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் கரெக்டாக இது வந்து ஓப்பன் ஆகக்கூடிய இந்த பேஸுக்கு பேர் ஃபீமேல் கோனோபோர். மேல் கோனோபோர் மாதிரி இது ஃபீமேல் கோனோபோர். ஓகே ஓகே எழுதிக்கோ, ஃபீமேல் கோனோபோர். இப்போ என்ன சார் ஆகும்னா, மேல் காக்ரோச் இப்படி வரும், ஃபீமேல் இது மேல் காக்ரோச்சோட ஹெட்டு, அண்டு ஃபீமேல் காக்ரோச் அந்த மாதிரி தான் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும், ரெண்டு இப்படி ஜாயிண்ட் ஆகும். இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் ஜாயிண்ட் ஆகுது பேர் ஜெக்ஸ்டா ரீப்ரொடக்ஷன். பட் இது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் ரீப்ரொடக்ஷன் டைமில் சேர்றப்ப என்ன சார் நடக்கும்னா, கவனி, இது மேல்னு எடுத்துக்கிட்டா இதோட டெஸ்டிஸ்லேருந்து ஒரு பாத் இருக்குல்ல, அந்த பாத் அப்படியே வந்து இந்த ஸ்போம் இங்கே உள்ள என்டர் ஆகும் ஃபீமேல்குள்ளே என்டர் ஆகும். இங்கே இமேஜின் இந்த இடத்துல வெஸ்டிபுலம் இருக்கும், இந்த இடத்துல வெஸ்டிபுலத்துலேருந்து அப்படியே அந்த ஸ்போம் மேலே வரும். எங்கே வருதுன்னா ஜெனட்டல் சேம்பர். ஜெனட்டல் சேம்பர்லேருந்து அப்படியே ஸ்பெர்மாத்திக்காக போய் ஸ்பெர்ம் ஸ்டோர் ஆகும். பாயிண்ட் புரிஞ்சுக்கோ, ஸ்பெர்ம் கிடையாது, ஸ்பெர்மட்டோபோர். ஏன்னா ஃபீமேல் மேலேருந்து வெளியே வரக்கூடியதெல்லாம் அந்த பசை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ரவுண்டு கட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெர்மட்டோபோர் வரும். அப்போது இந்த ஸ்பெர்மாத்திக் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலெக்ட் த ஸ்பெர்ம்ஸ் இல்லையா, ஸ்பெர்மட்டோபோர்ஸ், அவ்வளோதான். இது வரைக்கும் கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ரீப்ரொடக்ஷன் டைமில் ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் வகையிலே வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது, ஸ்பெர்மாத்திக்கால. அப்போ இப்போ பேபி ஃபார்ம் ஆகுனா ரீப்ரொடக்ஷன் டைமில் பேபி ஃபார்ம் ஆகாது, அண்ட் ரெண்டு கர்ப்பம்பூச்சி பிரிஞ்சு போயிடும் இனப்பெருக்க காலம் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ என்ன ஆகுனா, கரெக்டாக ஃபீமேலோட இனப்பெருக்க காலகட்டம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவம் ரிலீஸ் ஆகும். எப்போ சார் ஓவம்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓவம் ரிலீஸ் ஆகும். இந்த ஓவம் வந்து இப்படி வரும், இதில் இந்த குட்டி டியூப் மாதிரி இருக்குல்ல, இந்த டியூப் வழியாக வரும். இந்த டியூபுக்கு பேர் காமன் ஓவிடக். இந்த டியூபுக்கு பேர் காமன் ஓவிடக் இல்லையா, வெஜினா, பெண் கலவை கால்வாய்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இது வழியா எனக்கு என்ன வெளியே வரும், இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஓவம். இந்த ரோஸ் கலரில் ஒரு இது பேர் என்ன, ஓவம், அண்டர்செல். இது கிளியரா? ரைட். அது அப்படியே குட்டி குட்டி இமேஜின் இது வரும். கரெக்டாக எந்த இடத்துல ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா, கவனிச்சுக்கோ, இந்த இடத்துல. சரி, ரோஸ் கலரா ஓப்பன் ஆகும், இதெல்லாம் இருக்காது. அப்போ இது ஓப்பன் ஆகிற இதே டைமில் ஸ்பெர்மாத்திக்காவும் என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண ஸ்பெர்மட்டோபோரை வெளியே அனுப்பும். பாயிண்ட் புரியுதா? கிளியராக வரைக்கும். அப்போ இது ரெண்டும் சேரும், எதுனா ஸ்பெர்மட்டோபோரும் ஓவமும் இந்த இடத்துல கிளஸ்டர் ஆகும், சேரும். அப்போ அது பேர் ஊத்திக்கா. அதை பற்றி இப்போ நான் அடுத்து சொல்கிறேன். இதுதான் பேபி. ஆனால் பேபி இங்கே வளராது, இது ஒரு செல் மட்டும்தான். அப்போ பேபி எங்கே வளரும், காக்ரோச்சோட உடம்புக்கு வெளியே தான் வளரும். அகெயின் அது எப்படி வளரும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஊத்திக்கை வந்து அகெயின் வெஸ்டிபுலம் வழியாக மேல் ஜெனடைல் போல்லேருந்து வெளியே வந்து விழுந்துடும். இது எங்கே வெளியே விழும் அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல தண்ணி நிறையா இருக்கணும், சில்லுன்னு இருக்கணும், அந்த காக்ரோச்சுக்கு எந்த வகையான ஆபத்தும் இல்லை அப்படின்னு நினைக்கிற இடத்துல இந்த ஊத்திக்காவை அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடும். அப்போ அது மேக்ஸிமம் எங்கே இருக்கும், இந்த ட்ரைனேஜு, வீட்டோட ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில். ஸோ இங்கே தான் நீ கரப்பாம்பூச்சி அதிகமாக பார்ப்ப. காரணம், அந்த இடம் தான் அதோட குழந்தைங்க வளர்கிறதுக்கு ஏற்ற இடம். அப்போ இந்த குழந்தைக்கு பேர் ஊத்திக்கா. ஊத்திக்கான்னு சொல்லுவோம். ரைட், இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனை ஊத்திக்கா வெளியே வரும் சார், அதுலேருந்து எத்தனை குழந்தைங்க வரும் சார் அப்படிங்கிறது ஃபைனல் பாயிண்ட்ஸு. அது முடிஞ்சால் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு. ட்ரா பண்ணிக்கோ. கவனி. அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல் காக்ரோச் வந்து இந்த மாதிரி ஃபெர்டிலைசேஷன் பண்ணுது பார்த்தீங்களா. எங்கே சேருதோ அந்த இடத்துக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா, எந்த இடத்துல சேருதோ அந்த இடத்துக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள்,
இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டல் போரில் ஜெனட்டல் சாம்பரில் ஜாயிண்ட் ஆகும். அதனால் ஃபீமேல் காக்ரோச் இருக்குது அப்படின்னா ஃபீமேல் காக்ரோச் உடம்புக்குள்ளே தான் இந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. அதனால் இதுக்கு பேர் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இது பேர் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஸோ ஃபீமேல் பாடிக்குள்ள ரெக்கார்டிங் ரைட்டா. ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பாடி. ஸோ ஃபீமேல் பாடியில் நடக்கக்கூடிய ஃபெர்டிலைசேஷன் பேர் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், அக கருவுறுதல். ஃபெர்டிலைசேஷன் சரி. இந்த இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் கம்ப்ளீட் ஆகுது. இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அது வெளியே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷேப்புக்கு பேர் ஊத்திக்கா. ஓகேவா? இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஊத்திக்கா. அது எந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த இடம் கண்டிப்பாக இங்கே ஊத்திக்காவை அது ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஹியூமிட் பிளேஸாக இருக்கணும், ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும். இல்லைன்னா அந்த ஊத்திக்கனால நல்லா சர்வே ஆக முடியாது. அதே மாதிரி பக்கத்தில் அதுக்கு தேவையான ஃபுட்டு சோர்ஸும் இருக்கணும். சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் அங்கே கிடச்சிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் என்ன ஊத்திக்காவை அது போட்டு போகும். போட்டது போயிடும். எத்தனை ஊத்திக்காய் சார் ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு ரீப்ரொடக்ஷனில், ஒரு ஃபெர்டிலைசேஷனில், ஒரு ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில்? கிட்டத்தட்ட 9லேருந்து 10 ஊத்திக்காய் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி 9 10 11 சொல்லிட்டு டோட்டலாக ஆவரேஜாக 9 to 10 ஆர் 9 to 12 ஊத்திக்காய் வரைக்குமே ப்ரொடியூஸ் ஆகும். 9 to 10 இல்லையா 9 to 12 ஊத்திக்காய் வரைக்குமே ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு ஊத்திக்காய் ஒன் ஊத்திக்காவில் கவனிச்சுக்கோ, ஒன் ஊத்திக்காவில் கிட்டத்தட்ட 10 to 14 எக்ஸ் இருக்கும். ஞாபகம். ஒரு ஊத்திக்காவில் வந்து 10லேருந்து 14 14லேருந்து 16 சரி புக்கு டேட்டாவே போகலாம், ஒரு பிரச்சனை இல்லை. 14லேருந்து 16 எக்கு, 14லேருந்து 16 எக்கு அப்படின்னா அத்தனை காக்ரோச். சார் அத்தனை காக்ரோச் ப்ரொடியூஸ் ஆகுமா? அப்போ கிட்டத்தட்ட இங்கே எத்தனை ஊத்திக்காய் இருக்குது? ஒரு 10 ஊத்திக்காய் இருக்குன்னா 10லேயும் 14னா 140 காக்ரோச் ஒரு ரீப்ரொடக்ஷன் டைமில் ஆவரேஜாக அதை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் 140 உயிரோடு இருக்காது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஹியூமிட் கரெக்டாக இருக்காது, எல்லாத்துக்குமே ஃபுட்டு ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 90% செத்து போயிடும். ஏதோ ஒரு 10% ஒரு 1லேருந்து 4 காக்ரோச் இல்லை 5 காக்ரோச் வளரலாம். புரியுதா? ஸோ இதில் 140 காக்ரோச்செலாம் உருவாகாது. ஒரு காக்ரோச் ஒரு ரீப்ரொடக்ஷன் டைமில் ஒரு 4 காக்ரோச் மிஞ்சி போனால் உருவாக்கும், இல்லையா மிஞ்சி போனால் 3 காக்ரோச். மீது எல்லா காக்ரோச் செத்து போயிடும். ஏன்னா அது வளரவே வளராது, அதுக்கு ஃபுட்டு கிடைக்காம அது வளராது, இல்லையா சில்னஸ் கிடைக்காம வளராது. ஏதாவது ஒரு வளர்கிற காலகட்டத்தில் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் இல்லாமல் செத்து போயிடும். சரி இல்லையா? அது ஒரு ஃபெர்டிலைசேஷனில் 140 காக்ரோச் உருவாச்சுன்னா என்ன யோசிச்சு போகிற, உலகம் ஃபுல்லாக அதுதான் அதிகமான இனப்பெருக்கமாக இருந்திருக்கும். சரி ரைட் ஓகே. ஸோ இதுதான் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஒரு ஃபெர்டிலைசேஷனில் 9லேருந்து 10 ஊத்திக்காய், ஒரு ஊத்திக்காவில் 14லேருந்து 16 முட்டைங்க. அந்த 16 முட்டைங்களும் ஹெல்த்தியாக வளர்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. சரி ரைட் ஓகே. லிசன்மா, இந்த ஃபெர்டிலைசேஷனில் உருவாதில் இந்த ஊத்திக்காய் என்ன கலரில் சார் இருக்கும்? டார்க் ரெட் கலர், டார்க் ரெட் ப்ரௌன் கலர். கருஞ்சிவப்பு இல்லையா கரும்பழுப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊத்திக்காய் இருக்கும். பார்க்க என்ன ஷேப்பில் சார் இருக்கும்? ஒரு டேப்லெட் மாதிரி தெரியும். நான் ரவுண்ட் ஷேப்பில் போட்டேன், ஆக்சுவலாக இது டேப்லெட் ஷேப்பில் இருக்கும். ஸோ என்ன டேப்லெட்னா ஃபெர்டிலைசேஷன் ஆனதுனால இது பேர் ஃபெர்டிலைஸ்டு எக்கு கேப்சூல்னு சொல்லுவாங்க. இதை ஃபெர்டிலைஸ்ட் எக்கு கேப்சூல், கருவுறப்பட்ட முட்டை உரை இல்லையா, முட்டை உரை வடிவம் தான், அது கேப்சூல்னா உரை தான்.
பட் ஆனால் ரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமாக இருக்கும், மாத்திரை மாதிரி இருக்கும். முட்டை ஒரே வடிவம். சரி, எவ்வளோ நீளம் சார் இருக்கும்? ஸ்கேல் வச்சு அளந்தனா 8 மில்லிமீட்டர் தான். 8 மில்லிமீட்டர் லாங் மட்டும்தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்கு மேலெல்லாம் இருக்காது. ஸோ டார்க் ரெட் ப்ரௌன் கலர் ஃபர்டிலைஸ்ட் எக் கேப்சூல்னு சொல்லுவாங்க. இதை 8 மில்லிமீட்டர் லாங் தான். ஓகேவா? ஸ்கேல் வச்சு அளந்தனா 8 மில்லிமீட்டர் லாங் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷனில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி ஃபர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு நடந்து முடிக்கும். கிளியரா? இது நோட் பண்ணிக்கோ. அடுத்து போலாமா? எழுதிக்கோ. ஊத்திக்கன்னா ஊத்திக்காதான். ஒன்பதுலேருந்து 10 ஊத்திக்க, 14லேருந்து 16 முட்டை, 8 மில்லிமீட்டர் லாங். நெக்ஸ்ட் ஹெடிங் எழுதிவா. பாரோபோமெட்டபோலஸ். பாரோமெட்டபோலஸ் அது இல்லை, பாரோமெட்டபோலஸ் தமிழ் அதே தான், பாரோமெட்டபாலிசம். அதே படிச்சுக்கோ. இது வேறு தமிழ் வார்த்தை இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷில் இதை படிச்சுக்கோ, ரொம்ப முக்கியம். பாரோமெட்டபாலிசம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த டயக்ராம் பார்த்தா தான் புரியும். இப்போ காக்ரோச் வந்து ஊத்திக்காய் ஆயிடுச்சு. ஊத்திக்காய்க்கு அப்புறம் அது எப்படி வளருது, அதுதான் இங்கே பாயிண்ட். கவனியா. இந்த எக்கு தான் என்னது, இந்த எக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பா? ஊத்திக்காய். ஊத்திக்காய் என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்? எக்கை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த எக்கு வந்து வளர்ற ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பேர் நிம்ப், குட்டி காக்ரோச். ஸோ இந்த குட்டி காக்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக காக்ரோச்சாக இருக்காது. இந்த குட்டி காக்ரோச் நிம்புன்னு சொல்கிறது பார்த்தீங்களா, இந்த நிம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கை இருக்காது,
ஒரு முழு கரப்பாம்பூச்சி மாதிரி தெரியும், ஆனால் ரியல் கரப்பாம்பூச்சி கிடையாது. அதோட ரெக்கை எப்போ வளரும் அப்படின்னா முழு அடல்ட்டாக வளர்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, கிட்டத்தட்ட எத்தனை முறை கேட்டிங்கன்னா இந்த நிம்பிளிருந்து 13 டைம் வந்து அது தோல் உரிக்கும். தோல் உரிக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாடி டிஃபரன்ஷியேஷன் ஆகும், மாறி 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 வரும். 13 டைம் தோல் உரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தோல் உரிச்சு அது என்னவா மாறும்? அடல்ட் காக்ரோச்சாக மாறும். வளர்றப்ப கடைசி ஸ்டேஜில் ரெக்கை மாதிரி ஒன்று வளரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஃபுல்லாக என்னவா மாறிடும்? ரெக்கை வந்துடும். ஃபைனலாக எப்போ ரெக்கை வருதோ அப்போ அதை தான் அடல்ட்டுன்னு சொல்லுவாங்க, முதிர் கரப்பாம்பூச்சி. அந்த அடல்ட்டு தான் என்ன பண்ணும்? அகெயின் வந்து மேலாவோ ஃபீமேலாவோ இருக்கும். அதை அகெயின் ரீப்ரொடக்ஷன் பண்ணி அடுத்த ஸ்டேஜை அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். இந்த இதுக்கு பேர் தான் பவரோமெட்டபாலிஸ். ஸோ பவரோமெட்டபாலிஸ்னா டெவலப்மெண்ட் எழுதிப்பா, டெவலப்மெண்ட் ஆஃப் காக்ரோச். அவ்வளோதான், முடிச்சிடுறேன். ரைட்டா? டெவலப்மெண்ட் ஆஃப் காக்ரோச். ஒரு நிமிஷம். ரைட், அப்படி எழுதிக்கோ. பவரோமெட்டபாலிஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் காக்ரோச். காக்ரோச் வளர்கிறதுக்கான ஸ்டேஜஸ் தான் என்ன சொல்கிறாங்க? பவரோமெட்டபாலிஸ்னு சொல்லுவாங்க. சரி, ரைட், ஓகே. இந்த பாராமெட்டபாலிஸில் கவனிச்சுக்கோ. பாராமெட்டபாலிஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை முறை அந்த காக்ரோச் வந்து பார்த்திங்கன்னா குட்டி காக்ரோச் வந்து தோல் உரிக்கும்னா 13 டைம் தோல் உரிக்கும். அது பேர் மவுல்ட்டிங் ப்ராசஸ். எழுதிக்கோ, நிம்புன்னு போட்டுக்கோ, ஒரு சின்ன ஏரோ போட்டு காக்ரோச்னு போட்டுக்கோ. அந்த ஏரோவுக்கு மேலே 13 டைம் மவுல்ட்டிங், தோல் உரித்தல். மவுல்ட்டிங், MOULTING, மவுல்ட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நிம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ் இருக்காது, அது நோட் பண்ணி வச்சுக்கோ. Look like a cockroach but does not have any wings. Wings இருக்காது. கிளியரா இது வரைக்கும்? கனகாவணி. ரைட், இதோட எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸோட முடியுது. அது 2 பாயிண்ட் தான் சொல்லிடுறேன். இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன? காக்ரோச்சை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டை வந்து டிஸ்ட்ராய் தான் பண்ணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யூஸ் எல்லாம் கிடையாது. காக்ரோச்னால மனிதனுக்கு பெரிய யூஸ் எல்லாம் கிடையாது. சாப்பாட்டு மேலே உட்காந்துன்னா சாப்பாடு கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் கால்ரா, எழுதிக்கமா, இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும். கால்ரா, டைபாய்டு, டியூபர்குலோசிஸ், காசநோய், தைராய்டு, டியூபர்குலோசிஸ், காலரா, டைபாய்டு, டியூபர்குலோசிஸ். இந்த 3 டிசீஸ் ஏற்படும். இன்னும் நிறைய டிசீஸ் ஏற்படுத்தும். ஃபுட் வேஸ்ட்டால் என்னென்ன வியாதி பரவுதோ அந்த வியாதியில் யாருக்கு கிரியேட் பண்ண முடியும்? காக்ரோச்னால கிரியேட் பண்ண முடியும். அதனால் காக்ரோச் அந்தளவுக்கு யூஸ் எல்லாம் கிடையாது. எர்த்வார்ம் வேணால் யூஸ்ஃபுல், பட் காக்ரோச் எக்கனாமிக்கலுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாம் கிடையாது. ஃபுட்டை வேஸ்ட் ஆக்குது, அது மூலமாக தேவையில்லாமல் வியாதியை பரப்புது. கிளியரா? நோட் பண்ணிக்கோ. ஸோ இதோட நிம்பிள் ஸ்டேட் மொத்தம் 13 ஸ்டேட்டு. இந்த மாதிரி 13 ஸ்டேட் கலந்து போகக்கூடிய டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான் பவரோமெட்டபாலிஸ்னு சொல்லுவாங்க. பவரோமெட்டபாலிஸ். நிம்புக்கு வந்து ரெக்கை இருக்காது, இளம் கரப்பான் பூச்சி, பட் நிம்புன்னு தான் படிக்கணும். ரைட், இதோட என்ன முடியுது? காக்ரோச்
completed. Cockroach reproduction முடியுது, cockroach completed.